Hi, I'm Roshini here. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தோம்னாக்கா ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் அதை நம்ம கிளியராக பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்குடைய டேர்ம்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே ஒரு பேசிக் ஓவர்வியூவாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹார்ட் அது ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம், அது ஒரு பம்பிங் சிஸ்டம் கூட நம்ம சொல்லலாம். நம்ம உடம்புல ரொம்பவே முக்கியமான ஒரு ஆர்கன் அது, நம்ம அப்படி சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்க நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்ஸ்லுக்குமே ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜன் எதுக்கு தேவைப்படும்னா எனர்ஜியை கொடுக்கறதுக்கு. அந்த ஆக்சிஜனை நமக்கு எது கலெக்ட் பண்ணி கொடுக்கும்னு பார்த்தோம்னா பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு ரத்த அணுக்கள் தான் நமக்கு அந்த ஆக்சிஜனை நம்ம செல்ஸுக்கு கொடுத்து அதை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அங்கே நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் CO2 அப்படின்ற கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அகைன் அதை வெளியே எடுத்து கொண்டு விடுறது அகைன் ஆர்பிசி தான். இந்த ஆர்பிசி ஓவரால் ட்ராவல் பண்ணி அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஓவரால் பாடிக்குள்ளே ட்ராவல் பண்ணி அகைன் அது அந்த டீஆக்சிஜனேட்டடாக ஃபார்ம் ஆகி அது வெளியே வரதுக்கு நடக்கிற ப்ராசஸ் தான் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய. அந்த சர்க்குலேஷன் ப்ராசஸை நடத்துறது எதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட் அதனால தான் நம்ம சர்க்குலேஷன் சிஸ்டம் ஆர் எல்ஸ் பம்பிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஹார்ட் எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தோம்னா, நம்மள நிறைய பேர் நம்ம சரௌண்டிங்ஸில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களோட ஹார்ட் அவங்களோட கை முட்டி அளவுக்கு இருக்கும். ஆமாம், அது லிட்டரலாக உண்மை தான். நம்ம கை முட்டி, அதாவது நம்ம க்ளோஸ்டு ஃபிஸ்ட் அளவுக்கு தான் நம்மளுடைய ஹார்ட் இருக்கும். அதனோட எக்ஸாக்ட் சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே டிஃபர் ஆகும். மேலுக்கு 280 to 340 கிராம்ஸ் ஆகும், ஃபீமேலுக்கு 230 to 280 கிராம்ஸ் ஆகும் ஹார்ட்டோட சைஸ் இருக்கும். இப்போ அனாட்டமி அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது ரொம்ப பேசிக்கான அனாட்டமி அண்ட் ஃபங்க்ஷனை நம்ம இதில் பார்த்துடலாம். நம்மள எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் ஹேஸ் 4 chambers, 4 அறைகளை கொண்டது தான் மனித இருதயம். அது என்னென்னு பார்த்தோம்னா மேலே இருக்கிறத நம்ம ஏட்ரியம்னும் கீழே இருக்கிறத நம்ம வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறது ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த நாள் தான் 4 chambers ஆஃப் ஹார்ட். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இது என்னுடைய லங்ஸ். இப்போ நான் அட்மாஸ்ஃபியர்லேருந்து ப்ரீத் பண்ணுறப்போ O2, அதாவது ஆக்சிஜனை நான் இன்ஹேல் பண்ணுறப்போ ப்ரீத் பண்ணுறப்போ அது ஓவராலாக ட்ராவல் ஆகி கடைசியாக எங்கே ஸ்டாப் ஆகுன்னு பார்த்தோம்னாக்கா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம லங்கில் இருக்க ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் சாக்கில் தான் அது ஸ்டாப் ஆகும். அந்த ஏர் சாக்கில் தான் கடைசி அது ஸ்டாப் ஆகும். அங்கேருந்து நம்மளுக்கு அங்கே பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட் நமக்கு எப்படி ஹார்ட்குள்ளே வருதுன்னு பார்த்தோம்னாக்கா அது கொண்டு வர்றது ஒரு பிளட் வெசல் தான். அந்த பிளட் வெசலை நமக்கு லங்ஸில் இருந்து கொண்டு வரதுக்காண்டி அதை நம்ம பல்மனரி வெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல்மனரி வெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி வெயின் மூலியமாக லெஃப்ட் ஏட்ரியத்துக்குள்ளே வந்த பிறகு அகைன் அது கீழே ஒரு வேல்வ் மூலியமாக லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். இந்த வேல்வ் மூலியமாக அது போகிறனால இதை நம்ம டிஃபைன்டாக பார்த்தோம்னா, இந்த வேல்வ் நல்லா டிஃபைன்டாக டீட்டெயிலாக பார்த்தோம்னா இது ஒரு 2 டோர்ட் வேல்வ் மாதிரி இருக்கும். இந்த 2 டோர்ட் வேல்வ் அப்படின்றனால இதை நம்ம பைகாஸ்பிரேட் வேல்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் எல்ஸ் இதை இன்னொரு பேராக கூட சொல்லலாம். இதை மிட்ரியல் வேல்வ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அகைன் இன்னொரு பேரும் இருக்குது. இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறனால நம்ம இதை லெஃப்ட் ஏட்ரியத்தையும் லெஃப்ட் வென்ட்ரிகுலையும் இந்த வேல்வ் ஜாயின் பண்ணுறனால நம்ம இதை லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே லெஃப்ட் வென்ட்ரிக்குள்ளே இருக்க அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஓவராலாக நம்ம பாடிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அந்த ஓவரால் பிளட் அகைன் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஒரு வேல்வ் மூலமாக இன்னொரு பிளட் வெசல் போகுது. அந்த பிளட் வெசலை தான் நம்ம அயோட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம உடம்புலே மிகப்பெரிய ஆர்டரின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இந்த அயோட்டாவில் போன இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் அங்கே பிரான்ச்சஸாக மாறி ஓவரால் பாடிக்கு ட்ராவல் ஆகிடும். அகைன் இது இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போய் நம்ம பாடிக்கு சேர்த்துரும். நம்ம பாடிக்கான நீடை, நம்ம பாடிக்கான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை பூர்த்தி பண்ணுறதுக்காண்டி அது கொண்டு போய் சேர்த்துரும். அகைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு மனுஷன், இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய தலை, இப்போ என்னோட கால், இது ரெண்டு மட்டும் இப்போ எடுத்துக்குவோம். இப்போது இங்கே கொண்டு போய் இங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்கே சேர்ந்த பிறகு, இந்த 2 இடத்துல சேர்ந்த பிறகு அங்கே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனில் CO2 ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை நமக்கு ஹெட்லேருந்து கொண்டு வர பிளட் வெசலை நம்ம
சுப்பீரியர் வீனா கேவானும் நம்ம கால், அதாவது நம்ம கீழே இருக்க பாடி பார்ட்ஸ்லேருந்து கொண்டு வர அந்த கார்பன் டை ஆக்சைடு டீஆக்சிடேட்டட் பிளட்டை கொண்டு வர அந்த பிளட் வெசல் பேரை வந்து நம்ம இன்ஃபீரியர் வீனா கேவானும் சொல்லுவோம். அகெயின் இன்ஃபீரியர் வீனா கேவா தான் நம்ம பாடியிலே வந்து பெரிய வெயின். இங்கேருந்து கொண்டு வந்த இந்த 2 டீஆக்சிடேட்டட் பிளட் ட்ராவல் ஆகி ரைட் ஏட்ரியத்துக்குள்ளே போகும். இந்த ரைட் ஏட்ரியத்துக்குள்ளே போய் அகைன் அது கீழே வந்து ரைட் வென்ட்ரிக்குள்ளே வரும் ஒரு வேல்வ் மூலிமா. இந்த வேல்வை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தோம்னாக்கா ட்ரைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3-doored valve or tricuspid valve அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அகைன் இங்கேருந்து இந்த டீஆக்சிடேட்டட் பிளட்டை கொண்டு இங்கே வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல, அகைன் அதை கொண்டு போய் ஆக்சிடேட்டட் பிளட்டை மாற்றி கொண்டு வரணும்ல. ஸோ இங்கேருந்து வந்து அகைன் இன்னொரு பிளட் வெசல் ஃபார்ம் ஆகுது. இந்த பிளட் வெசல் இதை கொண்டு போய் லங்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனால, பாடி இங்கேருந்து கலெக்ட் பண்ணி இதை கொண்டு போய் சேர்க்கறதுனால இதை நம்ம பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். பல்மனரி ஆர்டரி. ஸோ இப்போ நம்ம இந்த வெசல் இங்கே இந்த வேல்வை வந்து நம்ம என்ன வேல்வ்னு சொல்லுவோம்னா பல்மனரி வேல்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது பல்மனரி ஆர்டரி அந்த பிளட்டை கொண்டு போய் சேர்க்கறனால அது வந்து நம்ம பல்மனரி வேல்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அயோட்டா அந்த பிளட் ட்ராவல் ஆகுதுல அந்த வேல்வை வந்து நம்ம அயோட்டிக் வேல்வ் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இந்த 2 வேல்வையுமே நம்ம இன்னொன்னா கூட சொல்லலாம் செமி லூனார் வேல்வ் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கேருந்து கலெக்ட் ஆகி போன அந்த கார்பன் டீஆக்சிடேட்டட் பிளட் வந்து அகைன் அங்கே லங்ஸில் போயிட்டு அகைன் ஆக்சிஜனேட்டட் ஆகி லங்ஸ் ட்ராவல் ஆகி ஹார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஓவரால் நம்ம பாடிக்கு போய் கொண்டு போய் சேர்த்துரும். இந்த சர்க்குலேஷன் அகைன் அண்ட் அகைன் இந்த சர்க்குலேஷன் நடக்குது இல்லையா, இதை தான் நம்ம சர்க்குலேட்ரி ப்ராசஸ் ஆர் சர்க்குலேட்ரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னால் எவ்வளோ பேசிக்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ பேசிக்காக நான் அதை சொல்லியாச்சு. ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நிறைய டெஃபினேஷன், நிறையா கண்டிஷன், நிறையா டேர்ம்ஸ் அப்படின்னு நிறையாவே இருக்குது. அதில் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் ஆர் இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன்ஸ் நான் இங்கே சொல்கிறேன். inability of a heart to pump enough or adequate volume of blood for body's demand. நம்ம பாடிக்கான டிமாண்டை செய்கிறதுக்கு, நம்ம பாடியில் நடக்கிற அதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், நம்ம பாடிக்கான டிமாண்ட், நம்ம பாடிக்கான எனர்ஜி மற்ற எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆக்சிஜனேட்டட் பிளட் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நான் ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறது எதுன்னு பார்த்தோம்னா ஹார்ட் தான். அந்த ஹார்ட்னால என்னாஃபாக பம்ப் பண்ண முடியாமல் நம்மக்கிட்ட வந்து அந்த நம்ம பாடியில் வந்து அந்த எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ண முடியாதனால, அந்த பிளட்டை கரெக்டாக ப்ரொவைட் பண்ண முடியாதனால அங்கே நடக்கிற ஒரு கண்டிஷன் பேர் தான், அந்த அப்நார்மல் கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு டேர்மாக இன்னொரு டெஃபினேஷன் கூட இருக்குது. கார்டியாக் ஃபெயிலியர் occurs when the cardiac output is inadequate to provide the oxygen needed by the body. இப்போ கார்டியாக் ஃபெயிலியர் வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து ஒழுங்காக இல்லைன்னா கூட அது கார்டியாக் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கார்டியாக் அவுட்புட்னா என்ன நம்ம பார்ப்போம். இன்னொரு இதுனா இப்போ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் தி கார்டியாக் ஃபெயிலியர் இஸ் டிக்ரீஸ் இன் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்னா என்னன்றது நம்ம பார்ப்போம். இப்போ கார்டியாக் அவுட்புட் அப்படின்றது வந்து கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து volume of blood that is pumped or ejected, that is pumped per minute. இப்போ கார்டியாக் அவுட்புட்னா என்னன்றோம்னா நம்ம ரெண்டு வென்ட்ரிகல்ஸில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் குறிப்பிட்ட வேல்யூம் ஆஃப் பிளட் வந்து பம்ப் இன் ஆகும். அதாவது பெர் மினிட்டுக்கு பம்ப் இன் ஆகிறது தான் நம்ம வந்து கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கார்டியாக் அவுட்புட்டை நம்ம எப்படி இது பண்ணணும் பார்த்தோம்னா கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வேல்யூம் இன்டூ ஹார்ட் ரேட். ஓகே, இப்போ ஸ்ட்ரோக் வேல்யூம் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம சொன்ன வேல்யூம் ஆஃப் பிளட் தட் இஸ் பம்ப்ட் இன் பெர் மினிட் அப்படின்றது தான் வந்து நம்ம கார்டியாக் அவுட்புட்னு சொல்லுவோம். இது வந்து வேல்யூம் ஆஃப் பிளட் தட் பம்ப்ட் இன் ஃபார் பெர் பீட்டுக்கு வந்து
பம்ப் ஆகுறது தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வேல்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது பெர் மினிட்ல பம்ப் ஆகுறது நம்ம வந்து பெர் மினிட்ல பம்ப் ஆகுறது நம்ம கார்டியாக் அவுட்புட்னும், பெர் பீட்டுக்கு நம்ம பம்ப் ஆகுறது நம்ம ஸ்ட்ரோக் வேல்யூம்னு நம்ம சொல்லுவோம். ஹார்ட் ரேட்ன்றது நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், ஹார்ட் பீட் பெர் மினிட். இப்போ நான் அந்த கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வேல்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா. இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் வந்து கார்டியாக் ஃபெயிலியரை நம்மளால் பார்த்துக்க முடியும். கார்டியாக் ஃபெயிலியர் என்ன அப்படின்றத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்து precipitated or depends on 3 ஃபேக்டர்ஸ்னால டிபெண்ட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா, கான்ட்ராக்டிலிட்டி, ப்ரீலோட் அண்ட் ஆஃப்டர்லோட். இந்த 3 டிபெண்ட் ஆனது தான் வந்து ஸ்ட்ரோக் வேல்யூம். இந்த 3 டிபெண்ட் ஆனது தான் ஸ்ட்ரோக் வேல்யூம். அது இல்லாமல் ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்து இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பிளட் தான் ஸ்ட்ரோக் வேல்யூம்ன்றது. நம்ம இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் என்னன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வேல்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்துட்டு 60 ml எக்ஸாம்பிள், ஹார்ட் ரேட் வந்து 80. இப்போ 4800 milliliter per minute. So almost 5 liter per minute. ஓகேவா? இப்போ எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்து 60%, ஸ்ட்ரோக் வேல்யூம்ன்றது வந்து 60% ஆஃப் என் டயாஸ்டாலிக் வேல்யூம்லேருந்து தான் வரும். எக்ஸாம்பிள் டயாஸ்டோலில், ஒவ்வொரு டயாஸ்டோலில், அதாவது டயாஸ்டோல் அப்படின்றத வந்து நம்ம டயாஸ்டோலே அப்படின்றத வந்து நம்ம ரிலாக்ஸிங் ஸ்டேட்னும், சிஸ்டோலையை வந்து நம்ம கான்ட்ராக்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ரிலாக்ஸிங்னா நல்லா விரிவடைந்து இருக்கப்போ வந்து அதை டயஸ்டோலேன்னு சொல்லுவோம். கான்ட்ராக்டிங் அப்படின்றப்ப நம்ம சுருங்குறப்போ அதை நம்ம சிஸ்டோலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு ஹெல்தி பர்சனுக்கு வந்து ஒவ்வொரு டயஸ்டோலே அப்போ இங்கே வந்து 120 milliliter 120 to 100 milliliter of blood will be there. இதில் இருந்து ஒவ்வொரு கான்ட்ராக்ஷன் அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப், அதாவது 60% ஆஃப் அமௌண்ட் வந்து இஜெக்ட் ஆகியிருக்கும் லெஃப்ட் ஆட்ரியத்துக்குள்ளே. ஒன்லி 60% ஆஃப் அமௌண்ட் வந்து இஜெக்ட் ஆகியிருக்கும். மீத வந்து இங்கே வந்து 40 இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 ml ஆஃப் என் டயாஸ்டாலிக் வேல்யூ. இப்போ நம்ம இங்கே ஃபில்லிங் ஸ்டேஜில் டயோஸ்டோலில் இருக்கப்போ அந்த பிளட்டோட வேல்யூம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என் டயாஸ்டோலிக் வேல்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்ட்ராக்ட் ஆன பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்போ வந்து மீத ஒரு 40% இருக்கும். எல்லா பிளட்டுமே வந்து கான்ட்ராக்ட் ஆகியிருக்காது, இஜெக்ட் ஆகியிருக்காது. மீதி ஒரு 40% ஆஃப் பிளட் வில் பி தேர். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என் சிஸ்டோலிக் வேல்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்றத நான் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தோம்னா EDV மைனஸ் ESV அப்படின்னு சொல்கிறேன். EDVன்றதை ஆஸ் யூஷுவல் அங்கே சொன்ன மாதிரி என் டயோஸ்டோலிக் வேல்யூம் மைனஸ் ESV என் சிஸ்டோலிக் வேல்யூம். இப்போது EDV வந்துட்டு 100 ml ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் 40 ml is equal to 60 and that will be the stroke value. இதுதான் நம்ம ஸ்ட்ரோக் வேல்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு ஹார்ட் ரேட் வந்து கூடிச்சினாலோ குறைஞ்சதுனாலோ, ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்து கூடிச்சினாலும் குறைஞ்சதுனாலும் கார்டியாக் அவுட்புட்டும் கூடும் குறையும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம நல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து நம்ம ஹார்ட் ரேட் வந்து நல்லா அதிகமாகிறப்போ கார்டியாக் அவுட்புட்டும் அதிகமாகும். நம்ம ஹார்ட் ரேட்டோ இல்லை ஸ்ட்ரோக் வேல்யூமோ கம்மியாகிறப்போ நம்ம கார்டியாக் அவுட்புட்டும் கம்மியாகும். நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷனில் வந்து இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆனால் நம்ம அது வந்து மெயின் காஸ், கார்டியாக் ஃபெயிலியரோட மெயின் காஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து நார்மல். இப்போ வந்து பர்சன்ஸ் நார்மலான இஜெக்ஷன் ஃப்ராக்ஷனோட லெவல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 50 to 60. இதுக்கு பிலோவாக இருக்கிறத வந்து நம்ம மைல்டர் கண்டிஷன்னும், இப்போ சப்போஸ் ஃபார் 40 அப்படின்னும், இதுக்கு முன்னாடி இருக்கிறத சிவியர் அப்படின்னு சொல்லுவோம். சிவியர் கண்டிஷன்னும் அதான் ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்டேட் சொல்லுவோம்.
ஸோ இந்த ejection fraction வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ejection fractionல ஒரு ஃப்ராக்ஷன் தான் வந்துட்டு ஸ்ட்ரோக் வேல்யூம். இந்த ஸ்ட்ரோக் வேல்யூம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் 3 precipitating factors. அது என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீலோட், ஆஃப்டர் லோட் அண்ட் கான்ட்ராக்டிலிட்டி. ஹார்ட் ஃபெயிலியர் வந்து 2 டிஸ்ஃபங்க்ஷனால் நடக்கும். அது 2 என்னன்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து கான் பம்ப் என்எஃப் டியூரிங் சிஸ்டோலே, அதாவது ஹார்ட் வந்து சுருக்கிறப்போ வந்து ஒழுங்காக பம்ப் பண்ண முடியலனா, ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்போ ஒழுங்காக பம்ப் பண்ண முடியலனாலும் not enough blood fills the ventricle during diastole. ரிலாக்ஸிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஹார்ட் வந்து வென்ட்ரிகல்ஸில் நல்ல பிளட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண முடியலனாலும் வந்து இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட், டிஃப்ரெண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் நடக்கும். இது 2 ஸ்டேஜ்லேயுமே வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தோம்னாக்கா பிளட்டு வந்து அகெயின் வந்து பேக் அப் ஆயிரும், பேக் ஃப்ளோ ஆகிரும், பேக் ஃப்ளோ இன்டு தி லங்ஸ், லங்ஸ்குள்ளே திரும்ப வந்து பிளட்டு போயிடும். அதனால் என்ன ஏற்படும்னு பார்த்தோம்னாக்கா கன்ஜஷன் ஆகும். கன்ஜஷன் அப்படின்றத நம்ம வந்து நெருக்கடி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறையா இப்போ ஒரு கூட்டம் ஆயிடுச்சுனாலோ இல்லை எதனால நம்ம வந்து கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுறோம், இல்லை வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் கன்ஜஷன் ஆகும். கன்ஜஷன் ஆன அடுத்த ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பில்டப் வந்து பாடி ஓவரால் பாடியில் லங்கில் ஃபார்ம் ஆகும், இல்லை ரெஸ்ட் ஆஃப் த பாடி எங்கேனாலும் வந்து ஃப்ளூயிட் பில்டப் மேக்ஸிமம் ஆகும். ஹார்ட் ஃபெயிலியர் வந்து நிறைய டைப்ஸ், நிறையா பிரிக்கலாம். பட் மேஜராக வந்து 1-2 தான், நிறைய டைப்ஸாக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸில், அதாவது டிஸ்ஃபங்க்ஷன் பேஸில் வந்து நம்ம இப்போ இங்கே பார்த்தோம்ல கான்ட்ராக்ஷன், அதாவது சிஸ்டோலையில் கான்ட்ராக்ட் பம்ப் எனஃபாக வந்து பம்ப் பண்ண முடியாதப்போ, கான்ட்ராக்ட் அப்போ எனஃபாக பம்ப் பண்ண முடியாதப்போ அதை நம்ம வந்து சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர்னும், ஃபில் பண்ண ஒழுங்காக இனபிலிட்டி டு ஃபில் அப் அப்படின்றப்போ வந்துட்டு அதை வந்து நம்ம டயோஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர்னும், RHFனா ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், left heart failure, acute or chronic heart failure, high or low output heart failure. இப்போ நம்ம left heart failure வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வென்ட்ரிகல்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்க சேம்பர்ஸ் மட்டுமே இது அட்டாக் ஆகும். அதனால வந்து ஏற்படுற செகண்டரி காம்ப்ளிகேஷனாக தான் வந்து எப்பயுமே வந்து ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் நடக்கும். அகெயின் அக்யூட் அண்ட் க்ரோனிக் வந்து இது காலங்களை பொறுத்து வந்து இருக்கிறது. ஹை அண்ட் லோ அவுட்புட் வந்து இது வந்து கார்டியாக் அவுட்புட் பேஸில். இப்போ கார்டியாக் அவுட்புட் ஹை ஆகிறதுனால ஃபெயிலியர் ஆகுறதும், லோ ஆகுறதுனால ஃபெயிலியர் ஆகுறதுனால ஹை அண்ட் லோ அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஹார்ட் ஃபெயிலியரோட எட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் அது எதனால் காஸ் ஆகுது அப்படின்னா அது வேரியஸ் நிறைய ஒரு இஷ்யூஸ்னாலேயோ நிறைய டிசீஸ்னாலேயும் வந்து காஸ் ஆகும். ஹார்ட் ஃபெயிலியர் எப்பயுமே வந்துட்டு ஒரு தானாக வராது, எதுவுமே அது செகண்டரி காம்ப்ளிகேஷன், ஒரு டிசீஸோட செகண்டரி காம்ப்ளிகேஷனாக தான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் எப்பயுமே இருக்கும். அப்படி என்னென்ன டிசீசஸ்ன்னு பார்த்துடலாம். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா பிளாக்கேஜ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் தி கொரோனரி ஆர்டரி பை ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ். அதாவது கொரோனரி ஆர்டரி அப்படின்ற ஆர்டரி தான் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டையும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் நியூட்ரியன்ஸையும் கொண்டு வந்து சேர்க்குது. அந்த கொரோனரி ஆர்டரியில் ஏதாச்சும் பிளாக்கேஜோ இல்லை அப்ஸ்ட்ரக்ஷனோ ஏதாச்சும் அடைப்பு இருந்தால், ஃபேட்டி கொலஸ்ட்ரால் லேயர்னால அடைப்பு ஏற்பட்டு அதனால ஆகிற எரோஷன், அதனால ஆகிற ரப்சர்னால தான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்து காஸ் ஆகலாம். அது கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனையும் வெளிப்படுத்தும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மெயின் காசாக வந்து எப்பயுமே ஹார்ட் ஃபெயிலியருக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காசுனால் நம்ம அதை தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கார்டியோமயோபதி அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம ஹார்ட் மசிலோட டிஸார்டர்ஸ் தான். நம்ம ஹார்ட் மசில்ஸில் அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் அதுதான் நம்ம கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அது நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா டைப்ஸ், நிறையா வேரியேஷன்ஸ், நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அது போக கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ். கன்ஜெனிட்டல் ஹார்ட்னா பை பர்த், பிறவிலே வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸோடு இருக்க குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அது வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோட மெயின் காசாக அது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் வால்வ் டிசீஸ். ஹார்ட் வால்வில் இருக்க பிரச்சனைகளை தான் வந்து ஹார்ட் வால்வ் டிசீஸ், அதனால வர அப்நார்மலிட்டிஸ் தான் வந்து ஹார்ட் வால்வ் டிசீஸ். அது வந்து ஹார்ட் ஃபெயிலியரை வந்து லீட் பண்ணும். அடுத்து வந்து ஹை பிளட் ப்ரெஷர் ஏன் காசாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நம்மளோட ஹார்ட் வந்து ஹார்டராக ஒர்க் பண்ணணும், நார்மலாக விட அதை ஹார்டராக ஒர்க் பண்ணணும். பம்ப் பண்ணுறதுக்கு ஓவரால் பாடிக்கு வந்து பிளட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து அது ரொம்ப ஹார்டராக வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் லோடாக அது ப்ரெஷர்னால வந்து ஹார்ட் மசில் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக, ரொம்ப ரிஜிட்டாக மாறிடும். அதனால் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அது லீட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அரித்தமியாஸ் அப்படின்றது பார்த்தோம்னா அப்நார்மல் ஹார்ட் ரிதம் வந்து டூ ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், டூ ஸ்லோவாக இருக்கனாலையோ இல்லை இர்ரெகுலர் ஹார்ட் ரிதமாக கூட இருக்கலாம். அதை நம்ம வந்து பிராடிகார்டியா, டாக்கிகார்டியா சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து எம்ஃபைசெமா. எம்ஃபைசெமா வந்துட்டு ஒரு மேஜர் லங் டிசீஸ். இதுவும் வந்து கார்டியாக் ஃபெயிலியரை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ். அடுத்து வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் வந்து ஏன் காஸ் பண்ணுன்னு பார்த்தோம்னா, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்க பர்சனுக்கு வந்து ஓவர் மெட்டபாலிசம், பாடி மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும். பாடி மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கனால வந்து ஹார்ட்டை வந்து ரொம்பவே வந்து ப்ரெஷராகவும் ஹார்டாகவும் வந்து ஒர்க் பண்ண வைக்கும். அதனால ஆஸ் யூஷுவல் நாங்கள் சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷரில் சொன்ன மாதிரி ஸ்டிஃபர் ஆகும், ஹார்ட் மசில் ஸ்டிஃபர் ஆகும். அதில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஓவர் வெயிட்டும் வந்து ஒரு மேஜர் காஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர். அண்ட் ஆல்சோ ஒபிசிட்டி. ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ரேர் காஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கனால தான் ஆஸ் யூஷுவல் கொரோனரி ஆர்டரி டிசீஸே வருது. ஹை கொலஸ்ட்ரால் இருக்கனால பிளாக்கேஜ் ஏற்பட்டனால மையோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஆகும். மையோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஆச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிவியர் அனீமியா ஏன் காசு ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சிவியர் அனீமியாவில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். நார்மல் ஆக்சிஜனேட்டட் ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், நம்ம உடம்புக்கு தேவைப்படும். அப்படி இருக்கப்போ வந்துட்டு எனஃப் பிளட் செல்ஸை கொடுக்கலன்னா அதுவும் வந்து ஒரு காஸ் ஆகும். அப்புறம் வந்து எனி அதர் சிவியர் லங் டிசீசஸ், மற்ற லங் டிசீசஸும் வந்து கார்டியாக் ஃபெயிலியரை வந்து காஸ் பண்ணும். இப்போ நம்ம எட்டியாலஜி பார்த்தோம். அதுக்கு ஃபாலோவாக வந்துட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, கிளினிக்கல் பிக்சர்ஸ் ஆர் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம். கிளினிக்கல் பிக்சர்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து டிஃபர் ஆகும். லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியருக்கு டிஃபர் ஆகும், ரைட் ஹார்ட் ஃபெயிலியருக்கும் டிஃபர் ஆகும். லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியரோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இப்போ என்ன நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிம்டம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, பேராக்சிமல் நாக்டியூரினல் டிஸ்ப்னியா தான் ஃபஸ்ட்டு நமக்கு தோணும். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பேராக்சிமல் நாக்டியூரினல் டிஸ்ப்னியா அப்படின்னா டிஸ்ப்னியானா நமக்கு தெரியும் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத். குறிப்பாக வந்து நைட்டில் வந்து மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ரொம்ப இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ரீத் பண்ணுறதுக்கு நைட் நேரத்தில். எலிவேட்டட் பல்மனரி கேபிலரி ப்ரெஷர், இதுவும் ஒரு சிம்டம். தென் கஃப், அப்புறம் வந்து வீசஸ் இருக்கும், மேபி ட்ரை வீசஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளட் டெண்டர் ஸ்பியூட்டம். இது என்னென்னா நம்ம ஸ்பியூட்டத்தில் வந்து பிளட் இருக்கும், வைல் கஃப், அதை நம்ம ஹெமோப்டோப்சிஸ்ன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், அப்புறம் வந்து கன்ஃபியூஷன். அடுத்து ஆர்த்தோப்னியானா என்னன்னு பார்த்தோம்னா சேம் ஆஸ் டிஸ்ப்னியான்றது வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் நம்ம சொன்னோம்ல. இப்போ ஆர்த்தோப்னியான்றது வந்து டிஃபிகல்ட்டி ஆஃப் ப்ரீத்திங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். நம்ம ரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கப்போ, நம்ம ரெஸ்ட்டாக இப்போ நம்ம படுத்திருக்கப்பையோ இல்லை நம்ம நல்லா சாஞ்சு ஒரு இதில் படுத்திருக்கப்பையோ வந்து நமக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஆர்த்தோப்னியான்னு சொல்லுவோம். அது போக டாக்கிகார்டியா, இன்க்ரீஸ் இன் ஹார்ட் பீட், நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக, ஒரு மினிட்டுக்கு ரொம்ப அப்நார்மலாக இதுக்கு வந்து நம்ம டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸர்ஷனல் டிஸ்ப்னியா, இது வந்து நார்மலாக இப்போ டிஸ்ப்னியா மூச்சு திறனால நார்மல் ஸ்டேஜில் இருக்கப்போ நடக்கிறது. அடுத்து வந்து சைனோசிஸ்ன்றது வந்து இப்போது ப்ளூ கலரில் நம்ம மெயினாக வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கலரில் நம்ம ஹேண்ட்ஸு, நம்ம ஃபீட்டு, அப்புறம் நம்மளோட லிப்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆகிடும். அதுதான் ப்ளூ டிண்டட் லிப்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம், ப்ளூ டிண்டட் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். அது போக லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் எடிமா, நம்ம காலில் வந்து எடிமா நல்லா நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எடிமான்றதுனால நல்லா நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பார்த்தோம்னாலும் இல்லை பால்பேட் பண்ணி பார்த்தோம்னாலும் அது தெரியும். இப்போ வந்து இது லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் முடிஞ்சாச்சு. இப்போ ரைட் சைடட் ஹார்ட் ஃபெயிலியருக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஃபேட்டிக் ஆர் சின்கோப் அப்படின்னு சொல்லுவோம். சின்கோப் அப்படின்றது ஃபேட்டிக் அண்ட் சின்கோப் ரெண்டுமே சிமிலர் தான். சின்கோப் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அன்கான்ஷியஸ்னஸ். இப்போ ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து நம்மளே அறியாமல் அன்கான்ஷியஸாக நம்ம ஆகிடுவோம். அதுக்கடுத்து வந்து இன்க்ரீஸ்டு பெரிஃபரல் வீனோ ப்ரெஷர். அதுக்கடுத்து ஹெப்படோமெகாலி அண்ட் ஸ்ப்ளீனோமெகாலி. ஹெப்படோமெகாலி அண்ட் ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஹெப்படோமெகாலி அப்படின்றது வந்து என்லார்ஜ்டு லிவர், ஸ்ப்ளீனோமெகாலின்றது வந்து என்லார்ஜ்டு ஸ்ப்ளீன். அடுத்து வந்து டிஸ்டெண்டட் ஜூகுலார் வெயின்ஸ் வந்து நம்ம நெக்கில் இருக்கும். நம்ம நெக்கில் வந்து அதனால விசிபிளாகவே தெரியும். அது எதனாலன்னு பார்த்தோம்னா நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கனால. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஜிஐ டிஸ்ட்ரெஸ் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டயரியா, கான்ஸ்டிபேஷன், இது மாதிரி இன்டைஜஷன் எல்லாமே ஜிஐ டிஸ்ட்ரெஸில் வந்துடும். அடுத்து அனோரெக்சியான்றது நம்ம வந்து லாஸ் ஆஃப் அப்படைட்னு கூட சொல்லலாம். அதாவது பசியற்று இருக்குது, பசியின்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து அசைட்டஸ் அப்படின்றது வந்து நம்ம அப்டாமினல் கேவிட்டியில் வந்து ஃப்ளூயிட் பில்டப் ஆகுறது, அப்டாமினல் கேவிட்டி எடிமா. இப்போ ரைட் சைடட் ஃபெயிலியர், லெஃப்ட் சைடட் ஹார்ட் ஃபெயிலியர், நான் டைப்ஸ்லேயே வந்துட்டு பைவென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். பைவென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து ரெண்டு வென்ட்ரிக்கல்ஸுமே ஃபெயில் ஆகியிருக்கிறது தான் நம்ம வந்து பைவென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதில் வந்து என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னால் ரெண்டு மெயின் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மட்டும்தான். டல்னஸ் இருக்கும்,
அப்போ நம்ம ப்ளூரல் எஃப்யூஷன் இருக்கும். ப்ளூரல் எஃப்யூஷன்னா ஒன்றும் இல்லை, ப்ளூரல் கேவிட்டியில் வந்து ஃப்ளூயிட் வந்து பில்டப் ஆகியிருக்கும் அப்நார்மலாக. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எதை பற்றின்னு பார்த்தோம்னா டயக்னோசிஸ். எந்த ஒரு டிசீஸுக்கு வந்து டயக்னோசிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம்ப்ளீட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா அவங்களோட பேஷண்ட்டோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, பேரண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, சிப்ளிங்ஸ் ஹிஸ்ட்ரி, அது போக ஆக்குபேஷனல், இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி எல்லாமே, இப்போ அவங்க என்னென்ன ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன இது பண்ணுறாங்க, அந்த ட்ரக் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம அந்த கம்ப்ளீட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது போக குவைரிஸ் நம்ம வந்துட்டு குவைரிஸ் கேட்போம், அதாவது கொஷின்ஸ் நம்ம கேட்போம். சிம்டம்ஸ் எத்தனை நாளைக்கு இருக்குது, இப்போ கஃப் இருக்குன்னா காஃப், இப்போ இருமல் இருக்குன்னா நம்ம அதை எத்தனை நாளைக்கு இருக்குது, எப்படி இருக்குது, இப்போல்லாம் வந்து இருமல் வருது அப்படின்ற கேள்வியை நம்ம அதில் கேட்போம். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து 4 விதமாக பிரிஞ்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், பெர்குஷன் அண்ட் ஆஸ்கல்டேஷன். இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறது, இப்போ பேஷண்ட்ஸில் வந்து என்னென்ன ஏதாவது அப்நார்மலிட்டிஸ், இப்போ நார்மலாக இருக்கிறத விட அப்நார்மலிட்டிஸ் ஏதாவது தெரியுதா அப்படின்றத வந்து நம்ம கண்ணால் பார்க்குறது தான் வந்து இன்ஸ்பெக்ஷன். பால்பேஷன் அப்படின்றது வந்துட்டு அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டு டச் அண்ட் ஃபீல். நம்ம டச் பண்ணி நம்ம என்னென்ன நம்ம அதில் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பால்பேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெர்குஷன்ன்றதை வந்து நம்ம சவுண்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம 2 ஃபிங்கர்ஸை வச்சு யூஸ் பண்ணி அதில் வர சவுண்ட்ஸை வச்சு நம்ம அதை வேரியேட் பண்ணுவோம். அது போக ஆஸ்கல்டேஷன். ஆஸ்கல்டேஷன்ன்றது வந்து நம்ம எதுன்னு பார்த்தோம்னா ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணி, ஸ்டெத்தஸ்கோப் அது ஃபோனிடோஸ்கோப்னு கூட நம்ம சொல்லலாம், அதை யூஸ் பண்ணி அதில் நடக்கிற வேரியபிலிட்டிஸ் அது நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கான்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஹார்ட் ஃபெயிலியரோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண முடியும், என்னென்ன பார்க்க முடியும்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் ஃபெயிலியரை வந்து இன்ஸ்பெக்ஷன் நம்ம என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிஸ்டெண்டட் ஜுகுலார் வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்கில் நம்ம வெயின்ஸ் வந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். எதனாலன்னு சொன்னால் நம்ம பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஜுகுலார் வெயின்ஸ் வந்து நமக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும். அது வந்து நார்மல் கிடையாது, அது வந்து அப்நார்மல். அது போக கலர் சேஞ்ச், ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா, சைனோசிஸாக இருக்கா, நம்ம ஃபீட்டில், நம்ம லிப்ஸில், நம்ம ஹேண்டில் வந்து டிஸ்கலரேஷன் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ பால்பேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பால்பேஷன் வந்து எதுக்கு இது பண்ணுறோன்னு பார்த்தோம்னா எடிமாவை வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுவோம். இப்போ அசைட்டஸ் அப்படி இருக்குன்னா இப்போ நம்ம அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அது ப்ரெஷராக இருக்கா, அங்கே வார்மாக இருக்கா, டெண்டர்னஸ் இருக்கா, எல்லாமே நம்ம அதை பார்க்கலாம். அது போக இப்போ லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் இருக்க எடிமாவையும் வந்து நம்ம செக் அவுட் பண்ணலாம். அது போக அடுத்து பெர்குஷனில் பார்த்தோம்னா பெர்குஷனில் வந்துட்டு நம்ம திருப்பி அசைட்டஸ்லேயே வந்து பெர்க்யூஸ் பண்ணி பார்க்குறப்ப டல் சவுண்ட் கேட்கும். அந்த லிக்விட் உள்ள இருக்கனால டல்னஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அது போக ஆஸ்கல்டேஷனில் வந்து மெயினாக வந்து நம்ம ஆஸ்கல்டேஷன் தான் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆஸ்கல்டேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அப்நார்மல் ஹார்ட் சவுண்ட்ஸ் வந்து ஹார்ட் ரிதம்ஸ் வந்து நமக்கு ஹியர் பண்ணலாம். அது போக ட்ரை கிராக்கிள்ஸ் ஆர் ரெயில்ஸ். கிராக்கிள்ஸ் ஆர் ரெயில்ஸ் அப்படின்னா என்ன சவுண்டு நம்ம கேட்டோம்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிற, ஒரு உப்பை வந்து நம்ம ஹாட்டான ஒரு பேனில் வந்து போட்டோம்னா வர சவுண்டு என்ன சவுண்டோ அதை நம்ம வந்து ஹியர் பண்ணலாம். ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அதை நம்ம ஹியர் பண்ணலாம். அது வந்து எப்போ கேட்கணும்னா ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கப்போ வந்து கண்டிப்பாக அந்த கிராக்கிள்ஸ் ஆர் ரெயில்ஸ் சம்டைம்ஸ் வீசஸும் நம்ம வந்து ஹியர் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம இது பண்ணுறது வந்து ஆஃப்டர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம மூவ் ஆன் பண்ணுறது வந்து லெபார்ட்ரி இதில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா பிளட் டெஸ்ட் பார்ப்போம். பிளட் டெஸ்ட்டில் மெயினாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு சர்டன் கார்டியாக் என்சைம்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சர்டன் கார்டியாக் என்சைம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எதை டிடெக்ட் பண்ணுதுன்னா உள்ளே இருக்க ஹார்ட் டிஷ்யூ வந்து மசில் டிஷ்யூ டெட்டாக இருக்குன்றதை வந்து நமக்கு வந்து அதை காட்டும். அது போக வந்து பி டைப் நாட்ரியூரெட்டிக் டெஸ்ட், பெப்டைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பிரெயின் டைப் நாட்ரியூரெட்டிக்னு கூட நம்ம அதை சொல்லலாம். அது என்னன்னா ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கப்போ நம்மளோட பாடி வந்து நம்ம ஹார்ட் வந்து 2 ப்ரோட்டீன்ஸை வந்து கொடுக்கும். அது என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா பி டைப் நாட்ரியூரெட்டிக் பெப்டைட், அப்புறம் என் டெர்மினல் ப்ரோ பிஎன்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டும் வந்து நார்மல் லெவல் பார்த்தோம்னா 80% தான் இருக்கும். இப்போ கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா அபோவ் 80% இருக்கும். அதனால இந்த டெஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட். அது போக ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனாலிசிஸும், அதாவது ஏபிஜி அனாலிசிஸ்ன்றது வந்து நம்ம ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்டீரியல் பிளட் கேஸ்னால் என்னது, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அது ரெண்டும் வந்து எவ்வளோ போகுது, எவ்வளோ வந்து இன்டேக் ஆகுது, எவ்வளோ அவுட்டேக் ஆகுது, அதோட வேல்யூஸை ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து ஏபிஜி அனாலிசிஸ். அது போக எலக்ட்ரோகார்டியோகிராம்ன்றதை நம்ம வந்து இசிஜின்னு சொல்லுவோம். இசிஜின்றது வந்து எதுக்கு நமக்கு இது பண்ணுறோம்னா நம்ம ஹார்ட்டில் நடக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை பற்றி பார்க்குறது தான். அதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் அது வந்து வேரியஸ் ஹார்ட் கண்டிஷன்ஸ், அதாவது வேரியஸ் அப்நார்மல்
அப்நார்மல் ஹார்ட் கண்டிஷன்ஸை நமக்கு காட்டும். அது போக எக்கோகார்டியோகிராம்ன்றது வந்து சவுண்ட் வேவ்ஸை பற்றி நம்ம ஹார்ட்டை வந்து இமேஜிங் சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட்டை வந்து இமேஜிங் மெத்தடால் நம்ம அதை ஃபுல்லாக வந்து டயக்னோஸ் பண்ணலாம். அது போக வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்றது வந்து எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ட்ரெட்மில்ல நம்ம வாக் பண்ண சொல்லிட்டு இசிஜி மிஷினை வந்து நம்ம இதில் வந்து இசிஜி எலக்ட்ரோட்ஸை வந்து நம்மளாம் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் வாக்கிங் போகிறப்போ உங்கள் ஹார்ட்டோட எபிலிட்டி என்னவாக இருக்குது, உங்கள் ஹார்ட்டோட ரிதம் என்னவாக இருக்குன்றது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகும். அடுத்து வந்துட்டு கார்டியாக் கம்ப்யூட்டரைஸ்ட் டோமோகிராஃபி, அதாவது சிடி ஸ்கேன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்ஐ. அடுத்து கொரோனரி ஆஞ்சியோகிராம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபைன் நீடில் கேத்தட்டரை வந்து நம்ம பிளட் வெசல்ஸ்குள்ளே அனுப்புவாங்க. அது எங்கே இருக்க பிளட் வெசல்ஸ்னு பார்த்தோம்னா ஆர்ம் ஆர் கிராயின் ரீஜனில் இருக்க பிளட் வெசல்ஸ்குள்ளே அனுப்பிச்சு அதன் உள்ளே இருக்க ஹார்ட்டோட கண்டிஷன்ஸை பார்க்க ஹெல்ப் பண்ணும். கொரோனரி ஆஞ்சியோகிராம் வந்து கண்டிப்பாக அதை பார்க்க ஹெல்ப் பண்ணும். அது போக வந்து மயோகார்டியல் பயாப்சியும் சேம் அஸ் கொரோனரி ஆஞ்சியோகிராம் மாதிரி தான். ஒரு டிஷ்யூ சாம்பிளிங்கை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு மயோகார்டியல் பயாப்சி. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எதை பற்றின்னு பார்த்தோம்னாக்கா ட்ரீட்மெண்ட் தான். ட்ரீட்மெண்ட்டில் வந்து மெடிகேஷன்ஸ், சர்ஜரி, அது போக லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்சஸ் நிறையாவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மெடிகேஷன்ஸ், நம்ம என்னென்ன ட்ரக்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண என்னென்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து த்ரோம்போலைட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கிளாட் பஸ்டர்ஸ்னு கூட சொல்லலாம். அது வந்து பிளட் கிளாட்ஸை வந்து பஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நார்மல் ஆக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. த்ரோம்போலைட்டிக்ஸ் வந்து நம்ம அதுக்கு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அது போக வந்து நைட்ரோகிளிசரின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பெயினை வந்து சடனாக வந்து ஸ்டாப் பண்ணியும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து பிளட் வெசலை ஒயிட் பண்ணி பிளட் ஃப்ளோவை நார்மல் ஆக்கும். அது போக ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் அண்ட் ஆன்டிகாகுலன்ட் ட்ரக்ஸ், பிளட்டை வந்து கிளாட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து மெயினாக வந்து கொடுப்பாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது போக பீட்டா பிளாக்கர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டோட ஒர்க் லோடை வந்து கம்மி பண்ணும். அதாவது ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணி நம்ம பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிஜன் இன்டேக்கை வந்து அதிகரிக்கும். அது போக வந்து ஏசி இன்ஹிபிட்டாஸ்ன்றது வந்து நம்ம ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸ் இன்ஹிபிட்டாஸ் அப்படி சொல்லுவோம். அது நம்ம மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இது பிளட் வெசல்ஸை வந்து ஒயிட் பண்ணி பிளட் ஃப்ளோவை வந்து நார்மல் ஆக்கிறதுக்கு தான் அது மெயினாக யூஸ் ஆகுது. சேம் தான் ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டர் பிளாக்கர்ஸ்லையும் யூஸ் ஆகும். ஸ்டாட்டின்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம்னா, கொலஸ்ட்ராலை வந்து பிளட் கொலஸ்ட்ராலுக்கு கம்மி பண்ணி இப்போ வந்து ஆர்ட்ரியில் வந்துட்டு அதை வந்து கிளாட் ஆகாமல் விடுறதுக்கு வந்து மெயினாக வந்து ஸ்டாட்டின்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அது போக டயோரிட்டிக்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா, அந்த டயோரிட்டிக்ஸை வந்து வாட்டர் பில்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிடை வந்து வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயினாகவே வந்து டயோரிட்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அது போக ஐனோட்ரோப்ஸ் வந்து நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் போனோம்னாலே கண்டிப்பாக வந்து ஐவியில் வந்து ஐனோட்ரோப்ஸ் கொடுப்பாங்க. ஹார்ட்டை வந்து நல்லா பம்ப் பண்ணுறதுக்கு, பம்பிங் ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக கூட்டும். அது போகிறதுக்கு வந்து டைகாக்சின் வந்து சேம் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் சிம்டம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டைகாக்சின் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது போக சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆஞ்சியோபிளாஸ்டிக் ஆர் ஸ்டென்டிங், இது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அது போக வந்து கொரோனரி பைபாஸ் சர்ஜரி. இப்போ நம்ம பைபாஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, மாற்று வழி, அதாவது வேறு வழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பிளாக்கான ஆர்டரியை தவிர்த்து மற்ற ஆர்டரிகளை வந்து கரெக்டான ப்ராப்பரான இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெயினான இந்த கொரோனரி பைபாஸ் சர்ஜரி வந்து மெயினாகவே யூஸ் பண்ணுறாங்க. அது போக கொரோனரி பைபாஸ் சர்ஜரி எடுத்துக்கிறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது போக ஹார்ட் வால்வ் ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ சப்போஸ் காஸ் வந்து ஹார்ட் வால்வ் டிசீஸ்னால ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் வால்வ் ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது போக பார்த்தோம்னா இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்ட்டர் டிஃபைப்ரிலேட்டர்ஸ், இது வந்து ஒரு டிவைஸ், சேம் அஸ் பேஸ் மேக்கர் மாதிரி இது ஒரு டிவைஸ். இது வந்து எப்படி நம்ம யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னாக்கா, அண்டர் த ஸ்கின்னில் வந்து செஸ்ட்டுக்கு அண்டரில் இருக்க ஸ்கின்னில் வந்து இதை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இதை வந்து இப்போ சப்போஸ் ஹார்ட்டோட ரிதம் வந்து டேஞ்சர் ஆகுதோ, இல்லைன்னா ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆக போகுதோ, இது டக்குன்னு வந்து ஒரு பேஸ் பண்ணி நார்மல் ஆக்குறதுக்கு மெயினாக வந்து இந்த டிவைஸ் யூஸ் ஆகுது. அது போக பார்த்தோம்னா வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ், இது வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் சர்க்குலேஷன். இப்போ மெக்கானிக்கலாக வந்து சர்க்குலேஷன் நடக்கும். இப்போ நார்மல் சர்க்குலேஷன் இல்லாமல் மெக்கானிக்கலாக சர்க்குலேஷன் நடக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் ஆகும். அது போக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ இது எதுவுமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாத பட்சத்துக்கு வந்து கடைசியாக நம்ம இருக்கிறது தான் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்.
ஹார்ட் ஃபெயிலியர் பற்றின மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.